தர்பூசணியில் கலப்படம் இருக்குன்னு ஒரு பொருளை கிளம்பிச்சு. அந்த பொருளை கிளப்புறது இந்த மாதிரி ஜூஸ் தயாரிக்கிற ஆள்களோட இருக்கலாம். ஏன்னா இந்த தர்பூசணி சீசன் தொடங்குச்சுன்னா இந்த மாதிரி பாட்டில் ஜூஸ்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் கம்மியாக இருக்கும். ஒரு அவங்க கூட அந்த பொருளை கிளப்பிடலாம். இல்லைனா இடைத்தரக வியாபாரிகள் இருக்காங்கல்ல, விவசாயிகள்ட்ட மொத்தமாக வாங்கி விற்கிறவங்க, அவங்க கூட ஏதாவது பொருளை கிளப்புனா கொஞ்சம் விலை கம்மியாகும். விவசாயிகள்ட்ட ரொம்ப கம்மியாக விலையை வாங்கி நம்ம கொள்ள லாபம் பார்க்கலாம். அவங்க கூட பண்ணிடலாம். யார் பண்ணாங்களோ தெரியாது, நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம். எந்த பாட்டில் ஜூஸ் என்றாலும் அது தர்பூசணி போல வருமா? இதில் கலப்படம் தான் செஞ்சாலும் இதில் கலப்படம் செய்ய முடியுமா? அடையவனோ சொன்ன புரளிய நம்பி இத நீ ஒதுக்கலாமா? இயற்கை கொடி தந்த பழம் இதுதான், ஸ்லோ பாய்சன் கொடிய விஷமும் இதுதான்.